நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகர். உடைகிறதா திமுக கூட்டணி? திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விசிகா உடையுதா? அர்ஜுன் அப்படின்னு ஒருத்தர் அம்பை விட்டுருக்காப்புல. அம்பை விட்டு எங்க தலைவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தா என்ன கேடு அப்படின்னு கேட்டுக்கிறாப்புல. கேட்ட கேள்வி சும்மா நறுக்குன்னு கேட்டுக்காரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 படம் அடிச்சானுங்க, வந்தானுங்க, உடனே துணை முதலமைச்சர் பதவி கேட்கறானுங்க. எங்க தலைவர் 30 வருஷமா அரசியல் இருக்கிற எங்காவது கொடுத்தா என்னன்னு கேட்டேன் அப்படின்னு கேட்கறாப்புல. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நெறியாளர் கேள்வி கேட்கிறாங்க. இல்லைங்க, அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி, இத்தனை வருஷம் ஆண்டு இருக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்க கட்சி தான் பெரிய கட்சி, எங்க கட்சியுடைய துணை இல்லாம அவங்க ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு குண்டை போட்டு எங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தா என்ன, எல்லா கட்சியுமே வளர்ந்து அதிகாரத்தை பிடிக்கின்ற கட்சி தொடங்குறாங்க, உங்கள்ட்ட 2-3 சீட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக தொடங்குறாங்க அப்படின்றத இலைமுறை காய்முறை சொல்லாம நேரடியாவே போட்டு உடைச்சிருக்காப்புல. ஆனா திரும்ப இது குறித்து எந்த விதமான கருத்தும் சொல்லவில்லை. நம்ம தலைவர் 2 சீட்டுக்கு பதிலாக 5 சீட்டு, 5 சீட்டு இருந்து 6 சீட்டு டெவலப் ஆகி இப்பதான் 2 இலக்கத்துக்கு வந்துடலாம் முடிவு எடுத்திருக்கிற போது நம்ம அர்ஜுனா உண்ட குண்டை போட்டு, இல்லைங்க நீங்க 10 சீட்டுக்கு வாங்குற தலைவர் இல்லை, நீங்க துணை முதலமைச்சர் கேளுங்க, அப்பத்தான் 10க்கு பதிலாக 15 கொடுப்பாங்க, நீங்க அப்படி கேளுங்க, ஸ்ட்ராங்கா கேளுங்க, உங்களை விட்டு ஆளுன்னு நம்ம சொல்லி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியே பேசி வச்சிருக்காங்க. இப்ப இந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கிறப்போ இணையதளங்கள்ல ஒரு கூட்டங்கள் இல்ல விசிகாக்கு எப்படி கொடுக்க முடியும், எங்க தளபதியினுடைய மகன் உதயநிதிக்கு தான் நீங்க துணை முதல்வர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவிற்கு முட்டு கொடுக்குறேன்ற பேர்ல விசிகாவிட்ட உரண்டெடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த திமுகவுடைய இணையதள உடன்பிறப்புகள். இதை சத்தம் இல்லாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க வெளியே இருந்து. சரி, என்ன நடக்குது? விசிகா கூட்டணி உடையுமா அப்படின்னு பாக்குற போது விசிகாவோட இருக்கிற முக்கிய பொறுப்பாளர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் அரசியல் முதிர்ச்சி எல்லாம் பேசிட்டாருங்க. அர்ஜுனா அவர் இப்பதான் அரசியல் களத்துக்கு வந்திருக்காப்ல, நாங்க ரொம்ப வருஷமா கொத்தடிமையா இருக்கோம், எங்களுக்கு தெரியும், எங்க தகுதி தெரியும், எங்களுடைய உயரம் என்னன்னு தெரியும், நாங்க எடுத்த உடனே ஆசைப்படலை, எங்களுடைய கனவு நீண்டானது, இப்ப எங்களுடைய பயணம் அடுத்த கட்ட இலக்கு நோக்கி போயிட்டு இருக்க தவிர நாங்க துணை முதல் பதவியெல்லாம் கேட்கல, உங்க கூட்டணிகளை வச்சுக்கிடுங்க, நாங்க தனிச்செல்லாம் ஒண்ணும் கிழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. அவங்க ஒரு பக்கம் சண்டை ஆகிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட்டங்கள் இன்னொரு பக்கம் இணையதளத்தில் எழுதக்கூடிய சொல்றாங்கன்னா, எடப்பாடி அணி பாத்தீங்கன்னா 3 உடஞ்சு நிக்குது. ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒதுக்கி ஓரமா கடாசியாச்சு, பிஜேபி அந்த கட்சி சோழி முடிச்சு விட்டுருச்சு, பிஜேபியும் திமுக சேர்ந்து அதிமுக உடச்சிச்சு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் சசிகலா டீம் தனியா இருக்காங்க, இந்த பக்கம் டிடிவி டீம் தனியா இருக்காங்க, அந்த 2-3 டீம் தனியா போயிட்டாலும் அதிமுக கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்குது. பலவீனப்பட்டிருக்கிற இந்த டீம் தன்னை பலப்படுத்திக்கிறது தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்கிற சூழ்நிலையில நம்ம ஆளு போய் இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஆதரவு தர்றேன், இவங்க 6 சீட்டு 8 சீட்டே கொடுக்குறாங்க, கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி தெரியுது. இப்போ விஜய் வேற களத்துல வர்றாப்புல, அதனால கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கும், நீங்க எனக்கு ஒரு 10 சீட்டுக்கு மேல கொடுப்பீங்களா அப்படின்னு பேரம் பேசியிருக்க ஒரு தகவல். என்ன தம்பி நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்க நம்மளால மக்களோட கூட்டணி இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க, 4க்கும் 5க்கும் 40 முறை நடையா நடந்தோம் அப்படின்னு, 4-5 சீட்டுக்கே 40 முறை நடந்திருக்காருன்னா 10 சீட்டுக்கு மேல கேட்கணுங்கிற போது எப்படி இருக்கும்ல. அப்ப அந்த அம்மா இருந்துச்சு மிரட்ட முடியாது, போடா வெளியே அப்படின்ட்டுருவாங்க. இப்போ நம்ம எடப்பாடி என்ன பண்றது தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்கிற சூழ்நிலையில ஓப்பனா உரிமையா கேட்கிறாப்புல. இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை வர மாறிடுச்சா, அதனால நம்ம தைரியமா கேட்கிறாரு அப்படின்றதுதான் இணையதளத்துல அதிமுக காரங்க எழுதக்கூடிய தகவலாகவும் இருக்குது. சரி, எது எப்படியோங்க, நம்ம துணை முதல்வர் ஆகிறாரோ இல்லையோ, அல்ல முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, இந்த தேர்தலில் சீட் அதிகமா கேட்கறதுக்காக பேரம் போட்டு வைக்கிறாப்புல. இப்பவே நான் பெரிய ஆளுவேன், எனக்கு நிறைய சீட்டு வேணும், முன்ன மாதிரிலாம் கிடையாது, கட்சியில் நிறைய நிர்வாகிகள் வந்துட்டாங்க, புதுசு ஆளை சேர்த்திருக்கேன், நிறைய செய்யுங்க, கூட்டங்கள் போட்டிருக்கிறான், 10 எம்எல்ஏ சீட்டுகளுக்கு எங்க கட்சி பேர்ல வேணும், ஆனா சின்ன நாங்க உங்க சின்னதில் நின்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மையான தகவல். திடீர்னு ஒரு 50 வேட்பாளரை நான் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த 50 வேட்பாளர் ஒருவேளை திமுக கொடுத்துருச்சு வச்சு கொடுமே, வேட்பாளருக்கு எங்க போவாங்க? ஒருவேளை திமுக பார்த்துட்டு சமூக நீதி சமத்துவம் பேசிட்டு, எங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க, என்ன ஒரு 10 சீட்டு இந்த வச்சுக்கணும், 25 சீட்டு வச்சுக்கோங்க அப்படி கொடுத்துருச்சுன்னா வேட்பாளருக்கு எங்க போவாங்க அப்படின்ற போல நீங்க நினைக்கிறது போல நான் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்ப நம்ம சரத்குமார் அண்ணாச்சி பத்தியில அப்படி கடைசியா தேர்தலில் சீட்டு கொடுத்தாங்க, எங்க வேட்பாளர் இல்லைங்க 2 சீட்டு திருப்பி கொடுத்தாப்புல, அந்த மாதிரி நம்மால் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சரத்குமார் அண்ணாச்சியாவது கட்சியை கலைச்சி விட்டு நேராக போய் பிஜேபி சேர்ந்துட்டாப்புல, ஆனா நம்ம அண்ணன் கட்சியை கலைக்கவும் இல்லை, எதுவும் பண்ணல, திமுகவினுடைய ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவாவே சேர்ந்து வாக்குகளை எள்ளி திமுக கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு திடீர்னு துணை முதல்வர்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவர் நம்ம கொத்தடிமை தான் அப்படின்ற முடிவை தான் கழக உடன்பிறப்பு எடுத்திருக்கிறதா எனக்கு தெரிஞ்ச தகவல். எது எப்படியோ அண்ணனுடைய உழைப்பு வீண் போகாது, அண்ணன் ரொம்ப நல்லவர், அண்ணனுடைய அரசியல் அனுபவம் தெரியுமா, அவர் நீண்டா உழைப்பாளி தெரியுமா, அண்ணன் ஒரு தங்கம் தெரியுமா, ஒரு வெள்ளி தெரியுமா அப்படின்னு நீங்க கம்பு சுத்த வேண்டாம். அண்ணன் எப்படிப்பட்டவர், நல்லவர், வல்லவருங்கெல்லாம் கடந்த கால அரசியல் முடிவுகளை சொல்லியிருக்குது. அவர் துணை முதல்வர் ஆனா சரியா இருக்குமா,
இல்லையா அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. அதோட தாண்டி உதயநிதி வெர்சஸ் திருமா அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது யாரு பொருத்தமானவர் அப்படின்றத சொல்லுங்க. இப்போ இதெல்லாத்தையும் தாண்டி உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தால் திமுக ரெண்டா உடையுமா அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்ஸ் ஒருத்தர் இருந்தாரு, வைகோன்னு ஒருத்தர் இருந்தாப்புல, கட்சியை உடச்சிட்டு வெளியே வந்தாப்புல. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்சிக்குள்ள யாரும் இல்லைன்றத உண்மை. ஒருவேளை இருக்கிறாங்களா, மானமுள்ள கழக நிர்வாகிகள் இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுத்து, அது என்னங்க நீங்க பரம்பரை நீங்களே இருப்பீங்களா, அப்ப இந்திய சுதந்திரம் வர்றதுக்கு நாங்கெல்லாம் அவை அப்படின்னு சொல்ல மாதிரி யோசிச்சு கட்சியிலிருந்து ஒரு கூட்டம் வெளியே வருமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. ஆதவ அர்ஜுனா வீசின குண்டு திமுக விசிக அவருடைய கூட்டணியில கலக்கத்தை ஏற்படுத்துச்சோ இல்லையோ, கூட்டணி விரிசல் வரும்னு கலக்கத்தை ஏற்படுத்துச்சோ இல்லையோ, இணையதளத்துல சீமானந்த திட்டுறதுக்கான டயத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டங்கள். அது விசிகாவுடைய கூட்டங்கள். அதுக்கு மாறா கொஞ்ச நாளைக்கு திமுக திட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்காக நான் கடுமையாக உழைச்சோம் இல்லையா, உங்க கொடி பக்கத்தில் கொடி நட்டதான் விடல, எங்க கொடிக்கும் பத்த நட்டத்தான் விடல, சூரமுரன் தான் அழிக்கிறீங்க, என்னென்னமோ உங்களுக்காக பண்ணியிருக்கிறோம். உங்க தலைவர்கள் படம் போட்ட மத்தியில் எங்க தலைவர் படம் தான் போட விடல, எங்களுக்கு துணை முதல்வர் கொடுங்க அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு, நல்லா தான் இருக்கும் போல தெரியுது. ஏன்னா விசிகாவுக்கு டைம் கிடைக்கிற நேரத்துலலாம் சீமான திட்டத்தை தான் வேலையை வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு திமுக திட்டிகிட்டு இருந்தா கொஞ்சம் இணையதளத்தை பார்க்கறது கொஞ்சம் கிளுகிழப்பாகவும் கலகலப்பாகவும் இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுங்கிறத சொல்லுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க.